தந்தை பிரிந்து சென்ற பல வருடங்களுக்குப் பிறகு ஒருமுறை ராஜா சந்தனு யமுனை ஆற்றின் கரையில் வேட்டையாடிக் கொண்டிருந்தார். அப்போது காற்றில் ஒரு அற்புதமான நறுமணம் வீசியது. அந்த வாசனையை தேடிச் சென்ற ராஜா சத்யவதி என்ற மீனவ பெண்ணை கண்டார். அவள் அழகில் மயங்கிய சந்தனு அவளை திருமணம் செய்ய விரும்பி அவளது தந்தை தாசராஜனிடம் பெண் கேட்டார். ஆனால் தாசராஜன் ஒரு நிபந்தனை விதித்தார். சத்யவதிக்கு பிறக்கும் மகனே அடுத்த ராஜாவாக வேண்டும். உங்கள் மூத்த மகன் தேவவிரதனுக்கு அந்த உரிமை இருக்கக்கூடாது என்றார். தன் மகன் தேவவிரதன் மீது உயிரையே வைத்திருந்த சந்தனு இந்த அநீதியான நிபந்தனையை ஏற்க மனமில்லாமல் மிகுந்த வேதனையுடன் அரண்மனை திரும்பினார். தன் தந்தை உணவின்றி உறக்கமின்றி சோகமாக இருப்பதை அறிந்த தேவவிரதன் அமைச்சர்கள் மூலம் உண்மையை அறிந்து கொண்டார். உடனடியாக தாசராஜனை சந்திக்கச் சென்றார். என் தந்தையின் மகிழ்ச்சிக்காக நான் அரசுரிமையை துறக்கிறேன், சத்யவதியின் மகனே ராஜாவாவான் என்று உறுதியளித்தார். இருப்பினும் தாசராஜன் சமாதானம் அடையவில்லை. நீ அரசுரிமையை விட்டுவிடலாம், ஆனால் உனக்கு பிறக்கும் பிள்ளைகள் நாளை என் பேரப்பிள்ளைகளுடன் சண்டையிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். இதை கேட்ட தேவவிரதன், நான் இந்த உலகம் அழியும் வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று உலகமே அதிரும் வகையில் ஒரு மகா சபதத்தை எடுத்தார். அவரது இந்த வீரம் மற்றும் தியாகத்தை கண்டு தேவர்கள் அவர் மீது மலர் தூவினார்கள். அன்று முதல் அவர் பீஷ்மர், கடுமையான சபதம் எடுத்தவர் என்று அழைக்கப்பட்டார். மகனின் இந்த தியாகத்தை கண்டு நெகிழ்ந்த சந்தனு பீஷ்மர் விரும்பும் போது மட்டுமே அவருக்கு மரணம் வரும் என்ற இச்சாமிருத்யு வரத்தை அளித்தார். அதன்பின் சந்தனு சத்யவதி திருமணம் இனிதே நடைபெற்றது.